ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊர் திருச்செங்கூர்லேருந்து எங்கள் நாத்தனார் ஊர் சேலமில் நல்லூரில் இருக்குது. அங்கே வந்து காளியம்மன் கோவிலில் திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே போகிறப்ப எடுத்த வீடியோ தான் இது. இந்த கோவில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இந்த கோவிலில் ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த சைடு போகும்போதெல்லாம் நல்ல காடு நல்லா இருந்தது. ட்ராவல் பண்ணுறதுக்கே இயற்கை அழகோட செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சேலம் சைடுனாலே ஹில்ஸு, ட்ரீஸ் இதெல்லாம் ரொம்ப நிறையா இருக்கும்ல. இந்த வீடியோ வந்துட்டு நான் சும்மா கேஷுவலாக எடுத்தேன், ஆனால் எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில. நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் அன்னைக்கு போனோம். அதுக்கப்புறம் இப்போ திருவிழா அன்னைக்கு தான் அந்த கோயிலுக்கு போகிறோம். அதனால் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் நான் வரல, நீ வரலன்னு அப்புறம் ஒரு வழியாக தனித்தனியாக வந்து எல்லாருமே ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம். நாத்தனாவூருக்கு வந்துட்டோம். அங்கேருந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகலான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம். எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃபு, எங்கள் நாத்தனா பையன், எங்கள் பசங்க எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு எங்கள் நாத்தனார் எல்லாமே சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம். இதான் வந்துட்டு காளியம்மனோட தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கணும், காளியம்மன் அருள் கிடச்சி உங்களுக்கும் எல்லாம் நல்லதாக நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே அம்மனை தரிசிச்சுக்கோங்க. எனக்கு காளியம்மன் கோயில் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த கோயில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து அங்கே கடையெல்லாம் போட்டிருந்தாங்களா, அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டோம். ஈவினிங் டைம் பாருங்களேன், அப்படியே வந்து செம்மையாக இருந்துச்சு. இதான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு ஆப்போசிட் சைடு அது. இது நைட்டு வந்துட்டு கரகம்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அப்போ வந்துட்டு வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சாமி கும்பிட்டு வரலான்னு நைட்டு அப்படியே லைட்லாம் போட்டு செம்ம அழகாக இருந்தது. இது வந்துட்டு நான் நேராக வச்சு வீடியோ எடுத்துட்டேன். நான் ஃபோனை இப்படி திருப்பி வச்சு எடுத்திருந்தா தான் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி எடுத்துட்டேன். வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க, அழகாக இருந்துச்சு, பயமாகவும் இருந்ததா. சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து வைப்போம். இந்த இருட்டுக்கு அப்படியே இந்த வெடி வெடிக்கிறது, அந்த நெருப்பு எல்லாம் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து போயிட்டு நான்வெஜ் குழம்புலாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் வந்தோம். இந்த கரகம்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஊர்லேயும் வந்துட்டு கரகம், பால்குடம் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு தானே நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் வந்துட்டு நான்வெஜ்லாம், அதாவது ஆடு கோழியெல்லாம் வேண்டுதல் வைக்கிறவங்க பொங்கல் வச்சு அதெல்லாம் அறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்கம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தீச்சட்டிலாம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள், அக்கினி சட்டி, கரகம் இதெல்லாம் ரொம்ப நேரம் இங்கே சாமி ஆடிட்டு இருந்தது. அது வரைக்கும் வந்துட்டு வானவேடிக்கைலாம் வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நான் லைவாகவும் போட்டேன். அப்போ இடையில இந்த டான்ஸ் ஆடினாங்கள்ல பசங்க, அதுக்கு பாட்டு போட்டாங்களா, அதனால் வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. அதனால் லைவ் வீடியோவை வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். சரி இந்த கிளிப்பிங்காவது எடுத்து வச்சோமே, அதை எடிட் பண்ணி போடலாமேன்னு சொல்லிவிட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன். உங்கள் ஊர்லலாம் திருவிழாலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அம்மாவை தான் ரொம்ப நேரமாக சாமி ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக இதாக நடந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா போயிட்டு வந்தது ஒரு ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலி ட்ரிப்பு போன மாதிரி இந்த திருவிழாவுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் தான் கிளம்புனோம். நல்லா இருந்துச்சு. உங்கள் ஊர் திருவிழாவில் உங்களுக்கு பிடிச்ச திருவிழா எதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி திருவிழாக்கெல்லாம் போனால் வந்துட்டு எனக்கு எங்கள் ஊர் தான் ஞாபகம் வருது. எங்கள் ஊர் திருவிழாலாம் செம்ம ஜாலியாக இருக்கும். என் ஃப்ரெண்டுங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திருவிழாவில் தான் எல்லாருமே ஒன்றா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். யார் யாருக்கு திருவிழாலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட் அப்புறம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புனோம். எங்கள் குட்டி பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தது, அழகாக இருந்துச்சா, அதை வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்தோடனே அவன் அப்படியே சும்மா ஒன்றும் தெரியாதவன்ட்டு சும்மா வச்சுக்கிட்டே இருந்தான். கண் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டே. அப்புறம் அது ரொம்ப ஜில்லாக இருந்துச்சுல்ல நைட் டைமுக்கு, அதுக்கும் இப்படி மூஞ்ச ஒரு மாதிரி பண்ணான். அது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதை எடுக்கலான்னு எடுத்தால் அவன் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.